வணக்கம். மந்த்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற ஒரு அருமையான தலைப்பு. நிறைய பேர் கேட்டாங்க, சார் எல்லாத்த பற்றியும் பேசுகிறீங்க, எல்லா கிரகத்தை பற்றியும் பேசுகிறீங்க, ஏன் சார் மாந்தியை மட்டும் ஏன் சார் பேச மாட்டேங்கிறீங்க? மாந்தி என்ன சார் பண்ணுச்சு? எங்களுக்கு எல்லாத்துக்கும் மாந்தி தோஷம்னு ஒரு பயம் ஓரமாக இருந்துகிட்டே இருக்குது சார், அதை பற்றி பேச மாட்டேங்களான்னு சொல்லி எனக்கு மெயிலில் ஒருத்தர் போட்டிருந்தார். அப்படியா, ஓகே, கட்டாயம் பேசிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக அவருக்காக நான் அந்த மாந்தி தோஷத்தை பற்றி, மாந்தி உங்கள் லக்னங்களில் 12 கட்டங்கள் இருந்தால், உங்கள் லக்னத்திலிருந்து 12 கட்டங்களில் எங்கெங்கே மாந்தி இருந்தால் என்னென்ன தோஷங்கள், முதல்ல மாந்தினா யார், அது என்ன தோஷத்தை செய்யும் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துடலாம். அதுக்கான பரிகாரத்தையும் நான் சொல்லிடுறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான பரிகாரம், தீர்வு கிடைக்கும். அந்த தீர்வை எடுத்துக்கிட்டு நீங்கள் எல்லோரும் நல்லா இருங்க. ரைட். மாந்தி அப்படின்னா யார் சார் அப்படின்னா, சூரியனுடைய மகன் சனி, சனியோட மகன் மாந்தி. மாந்தினா யாருன்னா நிழலுக்கும் நிழல், கண்ணுக்கே தெரியாத ஒரு பிம்பம்ங்க. மாந்தினாலே பிரேதம்னு அர்த்தங்க. மாந்தினாலே ஒரு கெட்ட சக்தின்னு அர்த்தங்க. மாந்தினாலே ஒரு அழுகிய நிலைங்க. அதாவது சொல்லுவோம், என்னப்பா செத்த பொணம் மாதிரியே இருக்க அப்படிங்கிற, படுத்திருக்க அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் பேசியிருக்கீங்க. இதெல்லாம் மாந்தி இருக்கிறவங்க, வாக்கில் மாந்தி இருக்கிறவங்க இந்த பொணம் பிரேதம் அப்படிங்கிறத சாதாரணமாக பேசுவாங்க. அப்போ மாந்தி தான் பிரேதம், மாந்தி தான் சாபம், மாந்தி தான் தோஷம். நிழலுக்கும் நிழல்ட்ட ராகு நிழல்னா அதை விட ஒரு பெரிய நிழல் யாருன்னா ராகு நிழல்னா அதை விட ஒரு பெரிய நிழல் யாருன்னா மாந்தி. அப்போ மாந்தினாலே பயமா சார்னா பயம்தான். மாந்தினா சரி பண்ணிக்கலாமா சார்னா சரி பண்ணிக்க முடியும். அதைத்தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். மாந்தி அப்படின்னாலே உங்கள் ஜாதகத்தில் 5ஆம் இடத்துல, 5ஆம் இடம்ங்கிறது பூர்வ புண்ணியம், குல தெய்வஸ்தானம்னு சொல்லுவோம். அந்த இடத்துல மாந்தி இருந்தால் உங்கள் தெய்வம் வாய் கட்டி பூஜை பண்ணக்கூடிய சாமியாக இருக்குங்க. ஏன்னா வாய் கட்டிட்டாலே மாந்தி வந்துடுங்க. அப்போ வாய் கட்டி எங்கெல்லாம் பூஜை பண்ணுறாங்களோ அங்கெல்லாம் மாந்தியோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். இதுதான் மாந்தி. இப்போ சனி கேது மாந்தி சேர்ந்தால் வாய் கட்டி பூஜை பண்ணுற சாமி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ பார்த்தீங்கன்னா மாந்தி தான் ஒரு இடத்துல பலி கொடுக்குறாங்க அப்படின்னா மாந்தியோட இன்ஃப்ளூயன்ஸ் வேணும். மாந்தியோட செவ்வாய் மாந்தி சேர்க்கை அப்படி இருந்தால், சனி மாந்தி சேர்க்கை அல்லது சனி செவ்வாய் மாந்தி சேர்க்கை இருந்தால் பலி கொடுத்து வழிபடுகின்ற தெய்வங்களாக அங்கே சித்தரிக்கப்படுகிறது. ஆடு கொடுக்குறாங்க. சில இடத்துல ஆதி காலத்துலேயும் பார்த்தீங்கன்னா எருமக்கடையெல்லாம் பலி கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நம்ம சொல்ல கேள்விப்பட்டிருப்போம். இப்போ பலி கொடுத்து ஒரு இடத்துல ஒரு வேண்டுதல் நடக்குது அப்படின்னா அது மாந்தி இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. ரைட். 12 கட்டங்களில் மாந்தி இருந்தால் என்ன பலன் பார்க்கலாம். முதல்ல மாந்தி தனிச்சு இருந்தால் எந்த தோஷம் கிடையாதுங்க. மைண்டில் வச்சுக்கங்க. மாந்தி உங்கள் ஜாதகத்தில் தனிச்சிருக்கு அப்படின்னா எந்த தோஷமும் கிடையாது. ஒரு கிரகத்தோடு சேர்ந்துருந்தால் 100 இல்லைங்க, 1000 மடங்கு தோஷம். அதுக்கு நீங்கள் கட்டாயம் பரிகாரம் எடுத்துக்கணும். குறிப்பாக மாந்தி ராகு கேது கூட முதல் தரத்தில் சேரக்கூடாது. இது பிதிர் வர்க்க கர்மாவின் தோஷங்களை சுமந்து வந்திருக்கின்ற ஜாதகம். அடுத்தது சூரியனோடு மாந்தி சந்திரனோடு மாந்தி சேர்ந்திருந்தால், சூரியனோடு மாந்தி தந்தை வழி தோஷத்தையும், சந்திரனோடு மாந்தி தாய் வழி தோஷத்தையும் சொல்கிறது. மாந்தி எந்த கிரகத்து கூட எல்லாம் சேர்ந்துருக்குதோ அந்த குடும்பத்தில் அந்த காரக உறவு சம்பந்தமாக கல்யாணம் ஆகாமல் இளம் வயதிலேயே துர்மரணம் அடைந்தவர்களை சுட்டி காட்டும். இதான் மாந்தியோட முதல் வேலை. துர்மரணம் அடைஞ்சிருக்காங்க, ஒரு குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது, நல்ல வாழ்க்கை வாழலை, நிம்மதி இல்லை அப்படின்னா மாந்தியோட தோஷம் அங்கே இருக்குன்னு அர்த்தம். ஒருத்தருக்கு செவ்வாயோட மாந்தி கூடியிருந்தால் பங்காளி வர்க்கத்தில் துர்மரணம் உண்டு. அவர்கள் குடியிருக்கின்ற வீட்டில் ஏதேனும் சல்லிய தோஷம் இருக்கலாம். இப்போ அந்த காலத்துல எல்லாம் ஆடு புதைச்சிருக்க சார், மாடு புதைச்சிருக்கேன், நாங்கள் தோட்டத்திலேயே புதைச்சிட்டோம். இல்லை நீங்கள் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பூமியில் என்ன இருந்தது, அதாவது ஒரு நகம், ஒரு தலைமுடி, அது போக பார்த்தீங்கன்னா பழைய ஏதாவது தோல், ஆடு தோல் மாடு தோல், இப்படி இல்லை ஆடோ மாடோ இல்லை நாய் இறந்துருச்சு புதைச்சிருக்கோன்னு சொல்லி இருந்தால் அந்த பூமி சல்லியும். அப்போ பிரசன்னம் பார்க்கும்போது செவ்வாய் மாந்தி சம்பந்தப்பட்டால் அது சல்லிய தோஷமாகி அதுக்கு சல்லிய பரிகாரம் நம்ம செய்ய சொல்கிறோம். அப்போ இந்த மாந்தி தோஷத்தை அதிகமாக நீங்கள்
கரெக்டாக சொல்லி கரெக்டாக அக்யூரேட்டாக நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அந்த தோஷத்தை நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, கண்டிப்பாக அதுக்கு பிரசன்ன ஜோதிடம் ரொம்ப முக்கியமாக பயன்படுது. இப்போ பிரசன்னத்தில் மாந்தி மேலே சோழி விழுந்தாலோ அல்லது ஜாமக்கோள் பிரசன்னம் பார்க்கும்போது லக்னம் மாந்தி மேலே இருந்தாலோ அந்த பிரசன்னத்தவே தொடர மாட்டோம். சார் நீங்கள் போய் கை கால் முகம் கழுவிட்டு நல்ல பிரார்த்தனை பண்ணுங்கன்னு சொல்லிடுவோம். ஏன்னா மாந்திங்கிறது நிழலுக்கும் நிழல்னு சொல்லியிருக்கிறேன், அது ஒரு பிரேதம்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ பிரேதம்னா என்னென்னா, அதாவது நல்லா வாழாமல் ஆசைகள் நிறைவேறாமல் இடையிலேயே இறந்து தன்னுடைய ஆசைகள் நிறைவேறாமல் ஏங்கி இறந்த ஒரு உருவத்தை குடிக்கக்கூடிய ஒரு கிரகம் மாந்தி. இப்போ புதன் மாந்தி இருந்தால் உங்கள் வீட்டில் உங்கள் பரம்பரைக்கு கன்னிப்பெண் சாபம் இருக்குங்க. கன்னிகள் வாழாமல் இறந்துட்டாங்க, கன்னிகள் வாழலை, கன்னி தெய்வத்தை நாங்கள் கும்பிடுறோம், இப்போ கும்பிடுறதை விட்டுட்டோம் மறந்துட்டோன்னு சொல்கிறவங்கெல்லாம் இந்த புதன் மாந்தி சேர்க்கையில் வந்துடும். இது எல்லாமே இப்படி கிரக சேர்க்கையாக இருந்தால் இது சில விஷயங்களை சொல்கிறது. லக்னத்தில் மாந்தி இருந்தால் என்ன அப்படின்னா, இவங்களுக்கு எப்போவாவது ஒரு நேரம் மரண பயம் வருங்க. நமக்கு திடீர்னு ஏதாவது ஆயிருமோ, நமக்கு உடம்புக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ அப்படின்னு சொல்லுது. ஆனால் லக்னத்தில் மாந்தி இருப்பவர்களுக்கு நிச்சயமாக இந்த மன உளைச்சல் இல்லாமல் வாழ்ந்து கொள்ள வேண்டும். 2ஆம் இடத்தில் மாந்தி இருந்தால் குடும்பத்தில் ஏதேனும் மனக்கசப்பு, பிரச்சனைகள், வருமான குறைபாடு, வாக்குவாதத்தால் பிரச்சனை, பேச தெரியாமல் பேசி மாட்டிக்கிறது அப்படின்னு சொல்லுது. 3ஆம் இடத்தில் மாந்தி இருந்தால் 3ஆம் இடத்தில் மாந்தி இருந்தால் ஆயுள் பயம் இருக்கும். இவர்கள் வர்க்கத்தில் குறைந்த ஆயுளில் இருந்தவர்கள் இருப்பார்கள். 4ஆம் இடத்தில் மாந்தி இருந்தால் நீங்கள் குடியிருக்கின்ற இடத்தில் சல்லிய தோஷம் இருக்கும். சல்லியத்திற்கு நீங்கள் பரிகாரம் எடுத்துக்கொள்ள வேண்டும். 5ஆம் இடத்தில் மாந்தி இருந்தால் உங்கள் பூர்வீக இடம் இருந்தால் அங்கே உங்கள் முன்னோர்களை புதைத்திருப்பீர்கள், அங்கே சமாதி செய்திருப்பீர்கள். இதையெல்லாம் நாம் சொல்லலாம். 6ஆம் இடத்தில் மாந்தி இருந்தால் நல்லதே, தவறு கிடையாது. 6ஆம் இடத்தில் மாந்தி இருந்தால் எதிரிகளால் தொந்தரவு வராமல் பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் மைனஸ், அதில் இருக்கிற மைனஸ். 7ஆம் இடத்தில் மாந்தி இருந்தால் உங்கள் மனைவி வர்க்கத்தில் ஏதேனும் ஒருவருக்கு இளம் வயதில் இறந்தவர்களை, கணவராக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவர், இறந்தவர்களை அது சுட்டி காட்டுகிறது. 7ஆம் இடத்தில் மாந்தி இருந்தால் நீங்கள் அதிகமாக இறப்பு நிகழ்ச்சிகளுக்கு சென்று பொருளுதவி செய்யும் போது அந்த தோஷத்தை வெகுவாக குறைத்து கொள்ளலாம். 8ஆம் இடத்தில் மாந்தி இருப்பது கடும் கசப்பை தரும். அது ஏதேனும் ஒரு மனக்கசப்பையும் ஆயுள் பயத்தையும் கண்டங்களையும் கொடுக்க அது காத்து கொண்டிருக்கும். 9ஆம் இடத்தில் மாந்தி இருந்தால் தந்தை வர்க்க தோஷங்கள் அளவுக்கு அதிகமாக இருக்கிறது என்ற அர்த்தம். இவர்கள் ராமேஸ்வரத்திலே அவசியம் திலகோமம் செய்து கொள்ள வேண்டும். 10ஆம் இடத்திலே மாந்தி இருந்தால் உங்களுக்கு 10ஆம் இடத்தில் மாந்தி இருக்கும்போது அங்கே ஏதேனும் வளர்ப்பு பிராணிகள் இறப்பதோ அல்லது அங்கே ஏதேனும் தொழில் ஸ்தாபனத்தில் யாருக்கேனும் அடிபடுவதோ இப்படியெல்லாம் நடக்கும். அப்போ 10ஆம் இடத்தில் மாந்தி இருந்தால் நீங்களும் நல்ல ஆழமான பரிகார வழிபாடுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். 11ஆம் இடத்தில் மாந்தி இருப்பது பெரிய அளவு தோஷம் இல்லை. அந்த தோஷம் அது எந்த மாதிரியான விஷயங்கள்னா, உங்கள் சந்தோஷம் எவ்வளவு பணம் இருந்தாலும் சந்தோஷத்தை கொஞ்சம் கெடுக்கும், ஏதேனும் ஒரு மன உளைச்சலை கொடுக்கும். 12ஆம் இடத்தில் மாந்தி இருந்தால் அது மோட்சஸ்தானம் என்பதால் நீங்கள் இறக்கின்ற தருவாயில் உங்களுக்கு பயம் அதிகமாக இருந்து கொண்டே இருக்கும். நமக்கு எல்லாரை விட்டு போயிடுவோம், நம்ம இருக்க மாட்டோமோ அப்படிங்கிற நெகட்டிவ் தாட்ஸு அளவுக்கு அதிகமாக உங்களை உழுக்கும். இந்த மாந்தி தோஷத்தை நிவர்த்தி செய்து கொள்ள தலை சிறந்த பரிகாரம் சித்தர்களுடைய ஜீவ சமாதி வழிபாடு. எல்லா தோஷமும் இருக்குங்க, ஆனால் பரிகாரம்னு ஒன்று இருக்கா இல்லையா? சித்தர்களுடைய ஜீவ சமாதி வழிபாடு நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். எடுத்துக்கொண்டால் மாந்தி தோஷத்தை வெகுவாக குறைத்து கொள்ளலாம். நான் ரெஃபர் பண்ணுற இடம் சதாசிவ பிரம்மேந்திராள் நெரூர். அங்கே இருக்கிற சித்தருக்கு ஒரு வியாழக்கிழமை போய் பிரார்த்தனை பண்ணிட்டு வெளியில் எல்லோருக்கும் கல்கண்டு தானம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, அப்படி ஒரு மாந்தி தோஷம் இருந்தால் உங்களுக்கு அந்த தோஷம் வெளியேறி மன நிம்மதி கிடைக்கும். அதே போல் திருவளங்காடு அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு ஊர் இருக்குது, அங்கே போயும் நீங்கள் மாந்தி தோஷம் நிவர்த்தி செய்து கொள்ளலாம். அதே போல் மாந்தீஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய வெள்ள கோயில் பக்கத்தில் மாந்தபுரம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே இருக்கிற மாந்தீஸ்வரர் அந்த ஆலயத்திலும் நீங்கள் வழிபட்டு மாந்தி தோஷத்தை வெகுவாக குறைத்து கொள்ளலாம். நீங்கள் இறப்பு நிகழ்ச்சிகளுக்கு சென்று அங்கே முடியாதவர்களாக இருந்தால் அவர்களுக்கு பண உதவி பொருளுதவி செய்தால் 12 கட்டத்தில் எங்கே மாந்தி இருந்தாலும் அந்த தோஷம் வெளியேறிடும். அவங்க அடக்கம் பண்ணுற வரைக்கும் கூட இருந்துட்டு வாங்க.
அனாதையாக இறந்துட்டாங்க யாராவது, நாம் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, அவங்களுக்கு ஏதாவது நீங்கள் வாலண்டரியாக ட்ரஸ்ட் மூலிமா நிறையா அந்த மாதிரியெல்லாம் அடக்கம் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் போய் அந்த பிரேதத்திற்கு அதை அடக்கம் செய்கிறாங்க அப்படின்னா, அனாதை யாராவது இறந்து கிடப்பாங்க. அப்படி இருந்தால் அவர்களுக்கு நீங்கள் பொருளுதவி செய்யும் போதும் இந்த மாந்தி தோஷத்தை வெகுவாக குறைத்து கொள்ளலாம். எனவே மனிதாபிமானத்தோடு செய்வோம். நிச்சயமாக உங்களுக்கும் அந்த அந்த யாரெல்லாம் அப்படி போனாங்களோ அதோட ஆசீர்வாதம் கூட கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ பயப்பட வேண்டாம். மாந்தியை பற்றி யாரும் பயந்து கொள்ள வேண்டாம். சித்தர்களை நெருங்க நெருங்க மாந்தி தோஷம் உங்களை விட்டு வெளியேறிவிடும். அனைவருக்கும் என் மானசீகமான ஆசிகள் மற்றும் வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவிலே சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது அவினாசி ஜோதிலிங்கம். நன்றியும் வணக்கமும். வாழ்க வளமுடன். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். பாருங்கள்.